الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: إن فرعون علا في الأرض وجعل أهلها شيعا يستضعف طائفة منهم يذبح أبناءهم ويستحيي نساءهم. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் புனிதமிகு முஹர்ரம் மாதத்தில் இன்னும் ஒரு தினத்தில் ஆஷுரா என்ற ஒரு மகத்தான நாளை நாம் இன்ஷா அல்லாஹ் சந்திக்க இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, முஹர்ரம் மாதத்தில் 10ஆம் நாள் ஆஷுராவுடைய தினத்தில் நாம் நோன்பு நோற்பது என்பது, இந்த ஆஷுராவுடைய நோன்பு சமூக நல்லிணக்கத்திற்கு, சமூக ஒற்றுமைக்கு, நல்லிணக்கத்திற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகும். காரணம் என்னவெனில், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு மக்காவில் இருக்கும் காலம் வரை ஆஷுராவுடைய தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து நோன்பு வைத்திருக்கிறார்கள். மதீனாவிற்கு வந்த பிறகு யூதர்கள் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு வைப்பதை கண்டு விசாரித்த பொழுது, அந்த யூதர்கள் எங்களுடைய மூதாதையர்களாகிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் ஃபிரௌன் என்ற கொடுங்கோலனை விட்டு, அரக்கனை விட்டு, சர்வதிகாரியை விட்டு எங்களை பாதுகாத்த நாள் இது, ஃபிரௌனை அல்லாஹு தஆலா அழித்த நாள் இது. எனவே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய 10ஆம் நாள், முஹர்ரம் 10ஆம் நாள் நோன்பு நோற்றார்கள். எனவே நாங்களும் நோன்பு நோக்கின்றோம் என்று சொன்ன பொழுது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, உங்களை விட நான் பின்பற்றக்கூடியவன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி நோன்பு நோற்பதற்கு நாங்கள் மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள் என்று கூறி, அந்த இன்பத்தில், அந்த சந்தோஷமான அந்த விஷயத்தில், அந்த இபாதத்தில், நோன்பு என்ற அந்த இபாதத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டானார்கள். அந்த மகிழ்ச்சியான அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மக்களுடைய சுகதுக்கங்களில் இப்படித்தான் பங்கெடுக்கக்கூடிய மனம் நிறைந்தவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். இஸ்லாமிய மார்க்கம் அப்படித்தான் போதிக்கின்றது. யூதர்களுடைய நபியாகிய ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை சொன்னால் கூட அலைஹிஸ்ஸலாம் என்பதை, அவர்கள் மீது சாந்தி நிலவட்டும் என்பதை சேர்த்துதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. கிறிஸ்தவர்கள் வணங்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம், அந்த நபியுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டாலும் சரி, அல்லது அந்த பெயரை கேள்விப்பட்டால் கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அவர்கள் மீது இறைவனின் சாந்தி நிலவட்டும் என்பதை சேர்த்துதான் சொல்ல வேண்டும் என்று போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எந்த நபியையும் தரக்குறைவு படுத்தாத மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எல்லா நபிமார்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்.
எல்லா நபிமார்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு வைத்தார்கள் என்றால் அந்த நபியை பின்பற்றி இஸ்லாமியர்களாகிய நாமும் நோன்பு நோக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, வித்தியாசம் என்ன? நபிமார்களை பின்பற்றுவோமே தவிர நபிமார்களை, மனிதர்களை இஸ்லாமியர்கள் வணங்க மாட்டார்கள் என்பதுதான் வித்தியாசம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மதிக்கின்றோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுகின்றோம், எங்களுடைய தூதர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய அடிப்படையில் முந்திய நபிமார்களை பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கின்றான், ஹா அன்தும் ஹாஉலாஇ, இதோ நீங்கள், ஹா அன்தும் உலாஇ, முஸ்லிம்களாகிய நீங்கள், துஹிப்பூனஹும், அவர்களை பிரியப்படுகின்றீர்கள், அவர்களை நேசிக்கின்றீர்கள் நீங்கள், வலா யுஹிப்பூனகும், ஆனால் அவர்கள் தான் உங்களை நேசிப்பதில்லை. அந்த அவர்களுடைய நபிமார்களை நீங்கள் மதிக்கின்றீர்கள், அவர்களுடைய நபிமார்களுடைய பெயரை கண்ணியமாக நீங்கள் உச்சரிக்கின்றீர்கள், அவர்களை மதிக்கின்றீர்கள், அவர்களை நேசிக்கின்றீர்கள், ஆனால் அவர்கள் உங்களை நேசிப்பதில்லை. வதுக்மினூன பில் கிதாபி குல்லி, நீங்கள் எல்லா வேதத்தையும் நம்புகின்றீர்கள், தௌராத்தை நம்புகின்றீர்கள், இன்ஜீலை நம்புகின்றீர்கள், ஆனால் அவர்கள் குர்ஆனை நம்புவதில்லை. அவர்களை நேசிக்கின்றீர்கள், அவர்கள் உங்களை நேசிப்பதில்லை. அவர்களுடைய நபிமார்களை நீங்கள் மதிக்கின்றீர்கள், ஆனால் அவர்கள் உங்களுடைய நபிமார்களை மதிப்பதில்லை. இருப்பினும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றும் முகமாக இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தானும் நோன்பு நோற்று பிற மக்களையும் நோன்பு வைக்குமாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நோன்பு வைப்பதனுடைய அடிப்படை என்ன? யூதர்களுக்கு ஏற்பட்ட, பனி இஸ்ரவேலர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு துன்பம் அது நீங்கியது. கண்ணியத்திற்குரியவர்கள், எப்படிப்பட்ட துன்பம்! ஆண் குழந்தை பிறந்தால் அறுத்து விடுவான் தாயினுடைய கண்முன். தாயுடைய கண் முன்னால் பச்சிலம் குழந்தை, ஆண் குழந்தை அறுக்கப்படும். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதாக கனவில் பார்த்து அறுக்க முற்பட்டார்கள் அல்லவா? அந்த முற்பட்ட அந்த சோதனை, அதை பற்றி சொல்லும் பொழுது என்ன வார்த்தையை சொன்னானோ, பலா, நிச்சயமாக இது மிகப்பெரிய சோதனை என்று சொன்னானே, அதே வார்த்தையை இங்கும் பயன்படுத்துகின்றான். வஃபீ தாலிகும் பலாஉம் மிர் ரப்பிக்கும் அதீம். பச்சில குழந்தைகளை அந்த தாய்மார்களுடைய கண் முன்னே அந்த ஃபிரௌன் என்ற கொடுங்கோலன் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை வெட்டினான். அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த அந்த தாய்மார்களுடைய உள்ளம் என்ன பாடுபட்டு இருக்கும்! பெற்றெடுத்த குழந்தைகளை அறுத்த கொடுங்கோலன் ஃபிரௌன், அவன் அழிக்கப்பட்ட நாள் தான் ஆஷுராவுடைய நாள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவன் ஏன் பச்சிலம் குழந்தைகள், அதுவும் ஆண் குழந்தைகளை அறுத்துக் கொண்டே இருந்தான் என்றால், ஃபிரௌன் என்பவன் மிஸ்ர் நாட்டு மன்னன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ர் வழியாக ஈராக்கில் பிறந்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷாமுக்கு மிஸ்ர் வழியாக செல்லும் பொழுது, அன்றைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி பிறந்தவர்கள், அன்றைய மிஸ்ருடைய மன்னன் அவன் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகான மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தவறாக நடந்து கொள்ள முற்பட்டான். எனவே அப்பொழுதிலிருந்தே ஒரு பேச்சு நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சாரா அவர்களுக்கும் பிறந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தில் வரக்கூடிய ஒரு குழந்தை மிஸ்ரில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை அந்த குழந்தை அழிக்கும் முற்றிலுமாக. சாரா அவர்களுக்கும், அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பிறந்தவர்கள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பிறந்தவர்கள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சாரா அம்மையார் அவர்களுக்கும் பிறந்தவர்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்ச வழியில் வந்தவர்கள் தான் பனி இஸ்ரவேலர்கள். எனவே ஃபிரௌன் அஞ்சிக் கொண்டிருந்தான், அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சம் நபிமார்களுடைய வம்சத்தில் வந்தவர்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் பேர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளுடைய வம்ச வழியில் வந்தவர்கள் தான் பனி இஸ்ரவேலர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்று ஃபிரௌனிடம் சொன்னார்கள், இவர்கள் யார் தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்ச வழியில் வந்தவர்களை நீ ஏன் அடிமைப்படுத்துகின்றாய்? ஃபிரௌன் எப்படி ஆட்சி செய்தான் என்றால் மக்களை தரம் பிரித்து ஆட்சி செய்தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்த், நிச்சயமாக ஃபிரௌன் பூமியில் ஆணவம் கொண்டிருந்தான். அலா ஃபில் அர்த், ஆணவம் கொண்டவனாக, அகங்காரம் கொண்டவனாக, சர்வதிகாரியாக ஆட்சி செய்தான். وَجَعَلَ أَهْلَهَا شِيَعًا يَسْتَضْعِفُ طَائِفَةً مِنْهُمْ, அவர்களை உயர்ந்த ஜாதியினர் கீழ் ஜாதியினர் என்று பிரித்து கிபுத்தி என்ற கூட்டத்தினரை தன்னுடைய வம்ச வழியை உயர்ந்த ஜாதி என்பதாகவும் இந்த பனி இஸ்ரவேலர்களை தாழ்ந்த ஜாதி என்பதாகவும் நீங்கள் இப்பொழுதெல்லாம் இதை இணைத்து பார்த்துக் கொள்ளலாம் என்பதாக தரம் பிரித்து ஆட்சி செய்தவன் ஃபிரௌன். இப்படி தரம் பிரிக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் அனைவர்களும் சமம். அடிமைப்படுத்தி இருந்த பனி இஸ்ரவேலர்களை நீ விட்டுவிடு என்று ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் சென்று சொன்னார்கள். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் பச்சிலம் குழந்தைகளை அறுத்து கொண்டிருந்தார். ஆனால் வமகரு மகரல்லாஹ், பதிய வைக்க வேண்டும் உள்ளத்தில். சர்வதிகாரிகள், கொடுங்கோல ஆட்சியாளர்கள் என்ன திட்டம் தீட்டினாலும் அல்லாஹ் என்ன திட்டம் தீட்டுகின்றானோ அதுதான் நடைபெறும். எந்த குழந்தையை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்லாயிரம் குழந்தைகளை கொன்று குவித்தானோ அந்த ஃபிரௌனுடைய அரண்மனையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வளர்த்தான். நீண்ட சம்பவம், இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததுதான். கண்ணியத்துக்குரியவர்களே, வளர்ந்து ஆளான பிறகு ஃபிரௌனிடம் சென்று சொன்னார்கள், நீ என்ன உன்னை இறைவன் என்று சொல்கின்றாய்? அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அசைக்க முடியாத அந்த ஏகத்துவ கொள்கையை ஃபிரௌனிடம் சென்று சொன்னார்கள். ஃபிரௌன் சொன்னான், அன ரப்புக்குமுல் அலா, நான் தானே இறைவன். அதுவும் எப்படி சொன்னான்? அன ரப்புக்குமுல் அலா. நாம சஜ்தால போன சுப்ஹான ரப்பியல் அலான்னு சொல்றோம்ல, அல்லாஹ் தான் அலா, மிக உயர்ந்தவன் சொல்கின்றோம் அல்லவா? அல்லாஹ்வை புகழ்கின்றோம் அல்லவா? மிக உயர்ந்தவன் யா அல்லாஹ் நீதான். சஜ்தாவிற்கு நாங்கள் சென்று விட்டோம், எங்களுடைய தலையை நாங்கள் தாழ்த்தி விட்டோம், பூமியில் வைத்து விட்டோம், இதற்கு மேல் எங்களால் தாழ்த்த முடியாது ரப்பே, நீ உயர்ந்தவன் என்று சொல்கின்றோமே. அந்த வார்த்தையை பயன்படுத்தி சொன்னான், அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்ந்த இறைவன் என்று சொன்னான். கண்ணியத்திற்குரியவர்களே, அவரிடம் சென்று ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலமுறை சந்தித்து பேசினார்கள். ஆனால் அகம்பாவமாக பேசினான், திமிராக பேசினான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவன் சொன்னான், வனாதா ஃபிரௌன் ஃபீ கௌமிஹி قال يا قوم أليس لي ملك مصر, இந்த மிஸ்ர் தேசம் என்னுடைய ஆட்சிக்கு கீழ் இல்லையா? وهذه الأنهار تجري من تحتي, என்னுடைய ஆட்சிக்கு கீழ் தானே இந்த ஆறுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று அகம்பாவமாக பேசினான். இந்த ஆறுகள் எல்லாம் என்னுடைய ஆட்சிக்கு கீழ் ஓடுகின்றது என்று பேசினான். அதே ஆறுக்கு கீழ் இவனை ஃபிரௌனை தள்ளினான் அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ரொம்ப ஏளனமாக பேசினான். என்னுடைய அரண்மனையில் வளர்ந்தவன் தானே, உன்னை நான் வளர்த்தேன் அல்லவா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணிய குறைவாக பேசினான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அங்கு குழுமி இருந்த எல்லோரை பார்த்து ஒரு நாள் கேட்டான், அம் அன கைரும் மின் ஹாதல்லதி மஹீனுன், அற்பமான இவர் சிறந்தவரா? வலா யகாது யுபீன், மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் வாய் திக்கும், வலா யகாது யுபீன், தெளிவாக பேச தெரியாத இவரா, இவர் சிறந்தவரா? அல்லது அம் அன கைருன், ஆட்சி அதிகாரம் கொண்டிருக்கின்ற நான் சிறந்தவனா? இந்த ஆறுகள் என்னுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கின்றது, இந்த மிஸ்ர் தேசம் என்னுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கின்றது, நான் தானே சிறந்தவன் என்று பேசினான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம்
தொடர்ந்து ஃபிரௌனிடத்தில் சென்றும் பேசினார்கள், அல்லாஹ்விடத்திலும் முறையிட ஆரம்பித்தார்கள். யா அல்லாஹ், நீ இவர்களுக்கு, இந்த கிப்தி இனத்தவர்களுக்கு, இந்த ஃபிரௌனுக்கு நீ ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றாய். ரப்பே ரப்பனா இன்னக ஆதைத ஃபிரௌன் ஜீனத்தன் வ அம்வாலன் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இந்த உலக வாழ்க்கையுடைய செல்வங்களை எல்லாம் நீ கொடுத்திருக்கின்றாய், அலங்காரங்களை ஃபிரௌனுக்கு கொடுத்திருக்கின்றாய், ஆட்சி அதிகாரத்தை ஃபிரௌனுக்கு கொடுத்து விட்டாய். ரப்பே, நீ கொடுத்த இந்த ஆட்சி அதிகாரங்கள் ரப்பனா லியுதில்லு அன் சபீலிக், உன்னுடைய பாதையை விட்டு தடுப்பதற்கு, உன்னுடைய பாதையை விட்டு தவறி செல்வதற்கு தான் அது உதவுகின்றது. இந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்துதான் அவர்கள் வழி தவறி செல்கின்றார்கள். அனரப்புக்குமுல் ஆலா, நான் தான் மிகப்பெரிய ரப் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? நீ கொடுத்த ஆட்சி அதிகாரம் ரப்பே. ரப்பனா துமிஸ் அம்வாலஹும், எனவே அவர்களுடைய செல்வத்தை நீ சீர்குலைத்து விடு, சின்னா பின்னமாக ஆக்கிவிடு என்பதாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். ரப்பனா துமிஸ் அம்வாலஹும், அவர்களுடைய செல்வங்களை நீ சிதைத்து விடு ரப்பே. வஷ்துத் அவர் அலா குலூபிஹிம், அவர்களுடைய இதயங்கள் இறுக்கமாக ஆகிவிட்டதே, நீ அவர்களுடைய இதயங்களை நீ இறுக்கமாக ஆக்கிவிடு. ஃபலா யுமினு ஹத்தா யரஉல் அஸாபல் அலீம், நீ கடுமையான வேதனையை அவர்களுக்கு காண்பிக்காதவரை, கடுமையான வேதனையை அவர்கள் பார்க்காதவரை அவர்கள் உன்னை நம்பவே மாட்டார்கள். செல்வ செழிப்பில் இருக்கின்றார்கள். இந்த செல்வ செழிப்பு, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றோம் என்ற மமதை இன்றும் கூட பார்க்கலாம். பல நபர்களை நேர்மையாக நடப்பதை தடுப்பதே இந்த ஆட்சி அதிகாரம். ஃபிரௌனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆட்சி அதிகாரம் தான் அவனை வழித்தவர செய்து விட்டது. ரப்பே, அவருடைய ஆட்சி அதிகாரத்தை அழித்து விடு என்பதாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தும் இந்த துஆவை ஏற்றுக்கொண்டேன் என்று கூறுகின்றார். கிதாபில் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகின்றார்கள், உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டேன், ஃபிரௌனை அழித்து விடுகின்றேன் என்று சொல்லி 50 வருடங்களுக்கு பிறகுதான் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொன்ன பிறகு 50 வருடங்கள் கழித்துதான் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். இது என்ன நமக்கு படிப்பினை? கண்ணியத்துக்குரியவர்களே, நாம ரொம்ப கவலைப்படுறோம், துஆ செய்யறோம், எது நடக்க மாட்டேங்குது, 5 வருஷத்துக்கு பிறகு கூட திருப்பி ஆட்சி நீடிக்குது, என்னென்னமோ கவலைப்படுறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கின்றார். நம்முடைய துஆ, அதாவது துஆ அங்கீகரிக்கப்படாததை போன்று தெரிவது மிகப்பெரிய ஒரு கவலையான விஷயம் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆ அங்கீகரித்து விட்டேன் என்று சொன்ன பிறகு 50 வருடங்கள் அவகாசம் கொடுத்தான். அல்லாஹ்வும் இரக்கம் உள்ளவன் அல்லவா? ஃபிரௌன் மீதும் இரக்கப்பட்டான். என்ன சொல்லி அனுப்புவான் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌன்ட்ட போகன்னு சொல்லும் போதெல்லாம் கூலா லஹு கௌலன் லய்யினன், நீங்க மென்மையா தான் ஃபிரௌன்ட்ட பேசணும்னு சொல்லி அனுப்புவான். மென்மையா பேசுங்க. லஅல்லஹும் யததக்கரு, நீங்கள் மென்மையாக பேசினால் அவன் உணர்வு பெறக்கூடும் என்று சொல்லி அனுப்புவான். அவ் யக்ஷா, பயம் வரக்கூடும். ஃபிரௌனுக்கு ஹிதாயத் கிடைக்காது, அவன் நேர்வழி பெற மாட்டான் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? இருந்தாலும் சாஃப்டா பேசுங்க. மிகப்பெரிய படிப்பினை. எப்படிப்பட்ட கொடுங்கோலனாக இருந்தாலும் கூட கண்ணியத்துக்குரியவர்களை அவனிடத்தில் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட கொடுங்கோலான ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி, அவனிடத்தில் நாம் நம்முடைய விஷயங்களை தன்மையாக எடுத்து வைக்க வேண்டும், முறையாக எடுத்து வைக்க வேண்டும் என்பதை இங்கு நாம் மிகப்பெரிய ஒரு நல்ல பாடமாக எடுத்துக்கொள்ளலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு அவகாசம் கொடுத்தான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை எல்லாம் காண்பித்தான். பாம்பு, ஃபிரௌன் பயந்து போனான் முதல் தடவை பார்க்கும் பொழுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அசாவை போடுகின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அதாவது பாம்பை பார்த்தா படை நடுங்கும் சொல்லுவாங்க, படையே நடுங்கும். முதல்ல அந்த தடி பாம்பாக மாறும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான், வல்லா முதுபிரன் வலம் யுஅக்திப், மூசாவே தடியை போடுவீராக என்று முதலில் சொன்ன பொழுது தடியை போடுகின்றார்கள், பாம்பாக நெடிந்தது. அல்லாஹ் சொல்றான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, மூசா அலைஹிஸ்ஸலாம் அது பாம்பா மாறின உடனே முதல் தடவை ஓட ஆரம்பிச்சாங்க. வலம் யுஅக்திப், திரும்பி பார்க்காம ஓடனாங்க. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். ஃபிரௌன் எப்படி ஓடி இருப்பான்? தஃப்சீல் எழுதுறாங்க, அந்த பாம்பு அல்லாஹ் சொல்றான்,
சுஅபானும் முபீன், பெரிய பாம்பாக அது மாறியது. என முஅஜிஸா இல்ல, அல்லாஹ்வுடைய அற்புதம் இல்ல. எந்த அளவிற்கு என்று சொன்னால் வாயை பிளந்து கொண்டு ஃபிரௌனை நோக்கி ஓடியது. அது அதனுடைய வாயினுடைய மேல்தாடை அவனுடைய மாளிகை அளவிற்கு பிளந்தது. கீழ்த்தாடை தரையிலும் மேல்தாடை மாளிகை அளவிற்கு அது பிளந்து கொண்டு அப்படியே ஃபிரௌனை நோக்கி ஓடியது. ஃபிரௌன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான். சிம்மாசனத்தில் இருந்து தொப்பென்று குதித்து ஓடினான். ஓடும்போது சொன்னான், மூசா மூசா, பாம்பை பிடித்துக்கொள், பாம்பை பிடித்து விடு, பாம்பை பிடித்து விடு, நான் பனி இஸ்ரவேலர்களை அனுப்பி விடுகின்றேன் என்று கதறினான். ஆனாலும் அல்லாஹ் ஹிதாயத்தை வைக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் பாம்பை பிடிச்ச பிறகு மாறிவிட்டான். அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஜோப்பில் கைச்சட்டையில் கையை விட்டு எடுத்தார்கள் என்று சொன்னால் பிரகாசிக்கும். அதே போன்று பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்தான். ஃபிரௌன் ஆட்சி, என்னுடைய ஆட்சிக்கு கீழ் எல்லாம் இருக்கின்றது என்று சொன்னான். பஞ்சாண்டு பஞ்சம், அப்ப கூட புத்தி வரல. இப்ப கூட பாருங்க, பஞ்ச ஆண்டு வந்தா கூட ஆட்சியாளர்களுக்கு புத்தி வர்றதே இல்லை. ஃபிரௌன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். என் வசத்தில் அனைத்தும் இருக்கின்றது என்று சொல்கின்றான். பஞ்சம் நிலவுகின்றதே, பட்டினி நிலவுகின்றதே. உணவு உண்ண தானியங்கள் இல்லாமல் இருந்தார்கள் ஃபிரௌனோட ஆட்சி காலத்தில். பிஸ்ஸினீன், பல ஆண்டுகள் பட்டினியாக இருந்தார்கள். உண்ண உணவில்லை, பழங்கள் இல்லை, தானியங்கள் இல்லை. அப்படி இருந்தும் திருந்தவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்து எந்த அளவிற்கு என்று சொன்னால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பயங்கரமான வெள்ளம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த வெள்ளம் எப்படிப்பட்ட வெள்ளம் சொன்னா, கிபுத்தி இனத்தவர்கள் இருக்காங்க இல்லையா, ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள், அங்குதான் வெள்ள தண்ணி நிற்கும். ஆனா அந்த வெள்ள தண்ணி பனி இஸ்ரவேலர்கள் நிக்கிற இடத்துக்கு வராது. இவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். அவங்க இருக்க படுப்பதற்கு இடம் இல்லை, விவசாயம் செய்வதற்கு இடம் இல்லை. ஆனா பனி இஸ்ரவேலர்கள் இருக்கிற பகுதியில மழை பெய்யல, வெள்ளம் வரல. அப்படி இருந்தும் கூட இது அல்லாஹ்வுடைய வேதனை என்று திருந்தவில்லை. அப்பப்போ வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னா, நாங்க திருந்திடுறோம், நீங்க துஆ செய்யுங்க, இது போயிருக்கோம்னு நினைப்பாங்க. இப்படி வெள்ளம் வந்தப்போ கூட போய் சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட, நீங்க துஆ செய்யுங்க, வெள்ளம் போயிடணும். வெள்ளம் போன பிறகு என்னாச்சுன்னா, அந்த தண்ணி தேங்கி இருந்த இடத்துல நல்ல பயிர் வர ஆரம்பிச்சது. உடனே திமிரு வந்துருச்சு. அதான் இது வந்து வெள்ளம் வந்தது வேதனை இல்லை, நமக்கு நல்லதுதான். இப்ப பாருங்க, பயிர் நல்லா வருதுன்னு நினைச்சிட்டாங்க, நினைச்சு மறுத்தாங்க. பயிர் நல்லா வந்துச்சு இல்லையா, அதுதானே திமிருக்கு காரணம். உடனே அல்லாஹ் தஆலா ஒரு சோதனை அனுப்பிச்சான். என்னன்னா, வெட்டுக்கிளி அனுப்பிச்சான். இப்போவாது திருந்துறாங்களா பார்க்கலாம். பயிர் நல்ல செழிப்பாக இருக்கிறது என்ற அகம்பாவம் உங்களை அல்லாஹ்வை மறுக்க செய்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வெட்டுக்கிளி வந்துச்சு, பயிர்களை எல்லாம் அழித்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், வீட்டில் இருக்கக்கூடிய வாசக்கால் ஜன்னலை கூட விட்டு வைக்கவில்லை. அந்த மரத்தெல்லாம் அரிச்சிரும்ல, இப்ப கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வெட்டுக்கிளி வந்துச்சு. ஆட்சியாளர்கள் சரியில்லை என்று சொன்னால் வெட்டுக்கிளியும் வரும், பட்டினிகளும் வரும், அனைத்து முசீபத்துகளும் ஆட்சியாளன் சரியில்லை என்று சொன்னால் வரும். அல்லாஹ் வர வைப்பான். வந்தது ஃபிரௌனுடைய ஆட்சி காலத்தில். வெட்டுக்கிளி வந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய சொன்னாங்க, வெட்டுக்கிளி போயிருச்சுன்னா நாங்க திருந்திடுறோம். வெட்டுக்கிளி போயிடுச்சு. போன பிறகு ஏத்துக்குருவானு பார்த்தா குடோன்ல ஒரு வருஷத்துக்கு ஸ்டாக் இருந்துச்சு. ஏன்னா அந்த மழை பெஞ்சி வெள்ளம் வந்ததுனால நல்ல பயிர் வந்துச்சா இல்லையா, அந்த வெட்டுக்கிளிகள் வந்து அடித்தாலும் கூட நல்ல பயிர் ஏற்பட்ட காரணத்தினால் ஒரு வருஷம் ஸ்டாக்கு குடோன்ல இருக்கு. உடனே மறுக்க ஆரம்பிச்சிட்டான், இல்ல இல்ல நாங்க ஏத்துக்க மாட்டோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலா கும்மல், அத்துப்பூச்சி, அதாவது தானியங்களை அறுக்கக்கூடிய பேன்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தாங்க. அந்த குடோன்ல இருந்த ஒரு வருஷம் ஸ்டாக்க அந்த பேன் அரிக்க ஆரம்பிச்சு, வண்டு அரிக்க ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்கு என்று சொன்னால் கிதாபுகளில் எழுதுகின்றார்கள், 10 கிலோ கோதுமையை எடுத்துட்டு போய் அரைச்சா 3 கிலோ மாவு தான் வரும். இப்படிப்பட்ட பேன்களை வைத்து அல்லாஹ் தஆலா அந்த தானியங்களை எல்லாம் உளுத்து போன தானியங்களாக அல்லாஹ் ஆக்கினான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து துஆ செய்ய சொன்னாங்க, அந்த பேன்கள் எல்லாம் அகன்றது, திருப்பி மறுத்தாங்க. அல்லாஹ் தஆலா அதற்கு பிறகு தவளையை அனுப்பினான். எங்க பார்த்தாலும் தவளை. மூசா அலைஹிஸ்ஸலாம் எச்சரிக்கை செஞ்சாங்க, அடுத்து தவளையை கொண்டு அல்லாஹ் சோதிக்க போகிறான். ஃபிரௌன் என்ன சொன்னானா, தவளை நம்மள என்ன பண்ணிர போகுது, தவளை நம்மள என்ன பண்ணிர போகுதுன்னு நினைச்சான். பார்த்தா படுத்து தூங்கி மறுநாள் காலையில் எழுந்தா உடம்பு ஃபுல்லா தவளை. காலையில எழுந்து வாயை திறந்தா ஒரு தவளை எகிரி வாயில போய் உட்கார்ந்துருக்கு. இவ்வளவு தவளைகளை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். அதற்கு பிறகு ரத்தத்தை கொண்டு சோதித்தான்.
குடிக்கிறதுக்கு தண்ணி எடுப்பாங்க, ரத்தமா மாறிடும். இப்படி பலவிதமான சோதனைகள். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவிற்கு என்று சொன்னால், பனி இஸ்ரவேலர்களை தாழ்ந்த ஜாதின்னு நினைச்சாங்க இல்லையா? பனி இஸ்ரவேலர்கள் குடிச்ச கிளாஸ்ல தண்ணி குடிக்க மாட்டாங்க, ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இப்ப என்னன்னா, இவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்தா ரத்தமா மாறிடுது. இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, தண்ணி தாழ்ந்த ஜாதி, மட்டமானவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட பனி இஸ்ரவேலர்கிட்ட போய் தண்ணி கேட்டாங்க. உங்க டம்ளர்ல கொடுங்க, ஏன்னா இவங்க டம்ளர் எடுத்தா ரத்தமா மாறிடுது. அப்படி கேட்டு வாங்கி குடிக்கலாம் போகும்போது ரத்தமா மாறிடும். கண்ணியத்துக்குரிய இதுக்கு பிறகு ஃபிரௌன் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கெஞ்சினான். கிப்தி இனத்தவர்கள் கெஞ்சினார்கள். மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். அல்லாஹ் அதை அகற்றினான். அப்படி இருந்தும் கூட திருந்தவில்லை. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா அழித்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, இங்கு ஒரு மிகச்சிறிய ஒரு படிப்பினை, மிகப்பெரிய ஒரு படிப்பினை என்னவென்றால், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டதின்னு சொல்லி 50 வருஷத்துக்கு பிறகுதான் ஃபிரௌன் அழிகிறான். எனவே நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படவில்லையோ என்று நினைத்து விடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது இன்னொன்னுனா, துஆ நம்ம கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு உடனே சில பேருக்கு நம்ம அவுலியா வைக்கணும்னு நினைச்சிருவாங்க. நம்ம கேட்டதெல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னா இல்ல, அப்படியும் கிடையாது. கேட்டது உடனே கிடைச்சிட்டா அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குன்றதுக்கு அடையாளம் இல்லை. கேட்கறது உடனே கிடைக்கலன்னா அல்லாஹ் நம்ம மேல வெறுப்பா இருக்கிறான்றதுக்கும் அடையாளம் அல்ல. இப்லீஸ் கேட்டான் துஆ, யா அல்லாஹ் எனக்கு நீ கியாமத் நாள் வரைக்கும் அவகாசம் கொடுக்கணும். கொடுத்துட்டானா இல்லையா? அப்ப துஆ அங்கீகரிக்கப்படுவது, நாம் கேட்டதை உடனடியாக அல்லாஹ் தருவது கூட நாம் ஏதோ நல்ல பெரிய மகானாயிட்டோம் என்பதற்கு அடையாளம் அல்ல. அதே போன்று நம்முடைய துஆக்கள் தாமதமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்றால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகிட்டோமோ என்று நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கண்ணியத்திற்குரிய கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அனுப்பினான். நீங்கள் பனி இஸ்ரவேலர்களை அழைத்துக் கொண்டு ஃபிரௌனிடத்தில் இருந்து அழைத்துக் கொண்டு நீங்கள் செல்லுங்கள். கடல் முன்னால் ஃபிரௌன் துரத்தி கொண்டு வந்து விட்டான். கடலை அடிக்கும்படி அல்லாஹ் சொன்னான். கடல் பிளந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ரவேலர்களும் செல்கின்றார்கள். ஃபிரௌனும் செல்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ரவேலர்களும் அந்த நைல் நதியை கடந்த பிறகு, ஃபிரௌன் கரெக்டா நடு சென்டருக்கு வந்த பிறகு தண்ணீர் இணைந்து கொண்டது. அல்லாஹ் சொல்கின்றான், ஹத்தா இதா அதரகஹுல் கரகு قال ஆமன்து. ஃபிரௌன் மூழ்க ஆரம்பித்த பொழுது சொன்னான், நான் ஈமானை ஏற்றுக்கொண்டேன். அல்லாஹ் சொன்னான், ஆல் ஆன இப்பொழுதுதானா? வகத் அஸைத குன்து, இதற்கு முன்பு வரை நீ எனக்கு மாறு செய்து கொண்டே இருந்தாயே, இப்பொழுதுதானா? ஆளான இப்பொழுதுதானா? இது நம்மை பார்த்து சற்று கேட்க வேண்டும். நாளையிலிருந்து தொழ ஆரம்பிச்சிடலாம், நாளையிலிருந்து திருந்திடலாம், இது கடைசியா இந்த பாவத்தை செஞ்சிருவோம், கடைசியா செஞ்சிருவோம். கடைசியில மரணம் வந்து விடுகின்றது. மரண தருவாயில செய்யக்கூடிய அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஃபிரௌன் ஆமன்து, பனி இஸ்ரவேலர்கள் நம்புகின்ற அல்லாஹ்வை நானும் நம்புகின்றேன் என்று ஃபிரௌன் சொன்னான். ஆனால் அவனுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி முடித்த பிறகு கடைசியா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? வைன்ன கஸீரம் மின் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். இந்த ஃபிரௌனுடைய இந்த சம்பவத்தை மிகப்பெரிய அத்தாட்சியாக, அசத்தியம் அழிந்தே தீரும், சர்வ அதிகாரிகள் எவ்வளவு பலத்துடன் இருந்தாலும் சரி அவர்கள் அழிந்தே தீர்வார்கள், இது மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கின்றது என்று சொல்லி முடிக்கின்றான். மேலும் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே நீங்கள் கவலைப்படாதீர்கள், ஃபிரௌன் ஆட்சியாளன் என்று கவலைப்படாதீர்கள். இன்னல் அர்த லில்லாஹ், பூமி அல்லாஹ்வுக்குரியது. இந்த பூமி இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு சொந்தமானதல்ல, இந்த பூமி அல்லாஹ்விற்கு சொந்தமானது. வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி முடிவு பயபக்தியாளர்களுக்கு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஃபிரௌன் அழிந்தே தீருவான், சர்வ அதிகாரிகள் அழிந்தே தீருவார்கள். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், கடைசி நல்ல முடிவு யாருக்கு? இறை பக்தியாளர்களுக்கு, அல்லாஹ்வுக்கு அஞ்சுபவர்களுக்கு. நாம் யாரை கண்டு வஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஃபிரௌன், அரபியில் சொல்வார்கள் லிகுல்லி ஃபிரௌனின் மூசா, ஒவ்வொரு ஃபிரௌனுக்கும் ஒரு மூசா கண்டிப்பாக இருப்பார்கள். வெற்றி நிச்சயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று இருப்பவர்களுக்கு தான். கண்ணியத்திற்குரிய கடைசியாக ஒரு படிப்பினை சொல்லி முடிக்கின்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி வருது, அவர்கள் கபரிலும் தொழுததை நான் பார்த்தேன் என்று நபி அவர்கள் சொல்கின்றார்கள்.
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் மிஅராஜுக்கு செல்லும் பொழுது நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபரை கடந்து செல்லும் பொழுது அவர்கள் கபரில் தொழுது கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். கபர்லையும் தொழுதுகிட்டு இருந்தாங்கன்னா உங்க வாழ்க்கையில எவ்வளவு தொழுது அல்லாஹ்விடத்துல கேட்டிருப்பாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே நாம் அல்லாஹ்வை அடைய முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் அழிக்கப்பட்டதற்காக வேண்டி எப்படி நன்றி செலுத்தி நோன்பு வைத்தார்களோ அதே போன்று நாமும் அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். அதாவது யா அல்லாஹ் ஃபிரௌன் அழிச்சிருந்து துஆ செஞ்சாங்க, அழிச்சிட்டான். அழிச்சதுக்கு நன்றி செலுத்தும் முகமாக தொழுதாங்களா, இது நோன்பு வச்சாங்களா இல்லையா? நாம என்ன செய்யறோம் அப்படின்னா அல்லாஹ்விடத்துல ஏதாவது கேட்கும் போது 2 ரக்காத் தொழுது கேட்கிறோம். ஏதாவது நமக்கு ஆகணும் நடக்கணும்னு சொன்னா நோன்பு வைக்கிறோம். ஆனா என்ன செய்யறோம்னா அல்லாஹ் கொடுத்த பிறகு ஒரு 2 ரக்காத் தொழுது நன்றி செலுத்தணும், மறந்துடுறோம், அல்லாஹ் மறந்துடுறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்பதற்கு 2 ரக்காத் தொழுவதை போன்று நம்முடைய தேவைகள் நிறைவேறிய பிறகும் 2 ரக்காத் தொழுவணும், நோன்பு வைக்கணும். அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, ஏதாவது நல்லது நடந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, அதே போன்று ஏதாவது ஒரு தீங்கு அகன்றாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் 2 தினங்கள் நோன்பு வைப்பது சுன்னத்தாக இருக்கின்றது. இந்த நோன்பை குறித்து நபி அவர்கள் சொல்லும் பொழுது ஆஷுராவுடைய ஒரு நாள் நோன்பு யார் வைக்கின்றார்களோ அல்லாஹ் ஒரு வருடத்தினுடைய பாவத்தை மன்னிக்கின்றார். என்ன பொருள் தெரியுமா? ஏன் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான் அப்படின்னா, யார் மீது பாசம் அன்பு ஏற்படுமோ அவங்க செய்யற தப்பதான் நம்ம கண்டுக்கிறது இல்லை. மனைவி மேல நல்ல பாசமா இருக்கிறாருன்னா என்ன செய்ய மாட்டாரு, அந்த மனைவி செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் எல்லாம் கண்டுகொள்ள மாட்டார். என்ன அர்த்தம்? பாசம் இருக்குன்னு அர்த்தம். அதே போன்று ஆஷுராவுடைய தினத்தில் ஒரு நாள் நோன்பு வைப்பவர்கள் மீது அல்லாஹ் தஆலா எந்த அளவிற்கு பாசமாகி விடுகின்றான் என்றால், ஒரு வருஷம் செஞ்ச சின்ன சின்ன தப்பெல்லாம் அல்லாஹ் கண்டுகிறது இல்லை. கண்ணியத்துக்கு அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிறப்பு இந்த ஆஷுராவுடைய தினத்திற்கு இருக்கின்றது. அதே போன்று ஒரு ஹதீஸில் வருகின்றது, ஆஷுராவுடைய தினத்தில் யார் தன்னுடைய குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்களுக்கு தாராளமாக செலவு செய்வார்களோ அல்லாஹ் தஆலா ஒரு வருடத்திற்கு அவர்களுக்கு வளமான வாழ்க்கையை அல்லாஹ்வும் தாராளமாக அவர்களுக்கு கொடுப்பான் என்று வருகின்றது. அல்லாஹ் தஆலா வரக்கூடிய ஆஷுராவுடைய தினத்தில், அதாவது நாளை சனிக்கிழமை 9ஆம் நாள், நபி அவர்கள் சொன்னார்கள் 9ஆம் நாளும் நோன்பு வைக்க வேண்டும், 10ஆம் நாளும் நோன்பு வைக்க வேண்டும். எனவே 9, 10 அல்லது 10, 11 இந்த 2 தினங்கள் எப்படியாவது நோன்பு வைக்க முயற்சி செய்ய வேண்டும். சஹாபாக்கள் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் அவர்களும் நோன்பு வைப்பார்கள், தன்னுடைய சிறு சிறு குழந்தைகள் பிள்ளைகளை கூட நோன்பு வைக்க வைப்பார்கள் என்று ஹதீஸில் வருகின்றது. அந்த குழந்தைகள் பசித்து அழும் பொழுது நாங்கள் பொம்மைகளை கொடுத்து அவர்களை சமாளிப்போம் என்று வருகின்றது, விளையாட்டு பொருட்களை கொடுத்து சமாளிப்போம் என்று வருகின்றது. அல்லாஹ் தஆலா இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு வைத்து அதனுடைய நற்பலன்களை அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.